வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. என்னடா மறுபடியும் பிக் பாஸை பற்றி பேசணும்னு நினச்சிக்காதீங்க. விட்ட குறை தொட்ட குறைன்னு ஒன்று இருக்குங்க, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று முத்துக்குமார் கொடுத்தாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரன்னரை சௌந்தர்யாவுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. யாரெல்லாம் கேட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் தான், வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்களாம் கேட்குறாங்க. அது நிறைய விஷயங்களும் கொஞ்சம் மழுப்பலம் தழுப்பலமாக பேசியிருந்தார். ஆனால் ரியா கேட்டாங்க, சரியான கேள்விங்க. என்ன கேட்டாங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் உங்களோட ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேரை சேவ் பண்ண மாதிரிலாம் இருக்கே, இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும் போது அது மாதிரிலாம் இருந்தது. அது என்னோடய விமர்சனமாக எடுத்துக்கிறேன்னு அவர் அதாவது ஒரு நல்ல அவருக்கு சேஃபான ஒரு பதிலை அவர் அந்த இடத்துல சொன்னார். ஆனால் இவர் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ராணுவ இழுத்துக்கிறாரு. இதில் ரெக்கமெண்ட் பண்ணது சாச்சனாவை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்களான்னு டைரெக்டாக கேட்காம அந்த பொண்ணு ஒரு மெச்சூர்டாக அழகாக கேட்டுச்சு. அதுக்கு இவர் ஸ்ட்ரெயிட்டாகவே பதில் சொல்லலைங்க. நீங்கள் சாச்சனாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி 3 தடவை என்னத்துக்கு என்ன அவசியம் இருக்குது? அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் நீங்கள் 3 தடவை உள்ளே விட்டீங்க. அதுவே வனிதாவை விட்டாங்க. வனிதா பற்றி வாய் பற்றி நம்மளுக்கு தெரியும், சண்டை போடணும், உங்களுக்கு டிஆர்பி வேணுன்றதுனால வனிதா விட்டீங்க. சாச்சனா அவ்வளோ ஒன்றும் கேப்பபிள் பர்சனே கிடையாதே. 3 டைம்ஸ் உள்ளே வர்றதுக்கு அவளுக்கு என்ன ஒர்த் இருக்குது? யார் கேட்டாங்கன்னா உள்ளே கோ கண்டஸ்டன்ட் எல்லாருமே கேட்டாங்க, 3 வாட்டி வரும், இதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. அது அவர் பண்ணது தர்ஷா குப்தா கொடுத்துருக்கலாம்ல. தர்ஷா குப்தாக்கு கொடுத்துருக்கலாம். நிஜமாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தடவை வாய்ப்பு கிடைக்கல, வெளியில் வந்துடுச்சு. அடுத்த தடவை அவ்வளோ வெறியாக வந்திருந்ததுனால தான் அவரே சொல்கிறாரு, உங்களோட வெறியை நான் அங்கே பார்த்தேன். ஏன்னா முத்துக்குமாரை வந்ததையும் அவங்க சூப்பராக கேள்வி கேட்டாங்க. ஆனால் முத்துக்குமாருக்கும் இதில் நம்ம இன்னொன்று சொல்ல வரோம். இவரை பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் நான் ஒன்றுமே இல்லை, நான் உழைக்கிறேன்னா ஏயா நீ யாருக்காக உழைச்ச? உனக்காக நீ உழைச்சிக்கிட்ட, உனக்கு காசு பணம் சம்பாதிக்கணுன்றதுனால நீ ஓடி உழைச்ச. அதை இந்த இடத்துல உழைப்பு போட்டாங்க. இதில் வேற அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா நீ தான் சொன்ன, அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ கிளாஸ் போயிருக்கிறான், மோட்டிவேஷ்னல் கிளாஸு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு எல்லாத்துக்கும் போகிறான், மேடை பேச்சில் இருக்கிறான். அவன் 10வது 12வது முடித்த உடனேவே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், லோக்கல் சேனல்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கல் சேனல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் லோக்கல் சேனல்ஸில் தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஆங்கரிங்க்கெல்லாம் போவாங்களே. அப்போ இருந்த சன் டிவிக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காதது, அதுக்கப்புறமா தான் சன் டிவிக்குள்ளே போவாங்க. அது மாதிரி லோக்கல் சேனல்ஸ்லலாம் போயிட்டு அப்போவே முத்துக்குமாரன் பாருங்கள் மீடியா பர்சனாக இருந்திருக்கான். ஸோ அதே மீடியா பர்சன் நிறைய பேரை மற்ற எஸ்எஸ் மியூசிக் அதெல்லாம் அர்ணவெல்லாம் அவன் இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். நம்ம இப்போ இருக்கிற ஆளும் கட்சியோட மேடை பேச்சுக்கள் எல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரில, நான் ஏழை, நான் ஒதுக்கப்பட்டவன், என்ன இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு நீ கப்பு, அப்போ உனக்கு அரசியல் ரீதியாக உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் உனக்கு கப்பு டிசர்வாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கப்பு இல்லை ராஜா, உனக்கு கிடைச்ச சொப்பு அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நீ அவங்க அம்மா பேசுகிறாங்க, உங்கள் அம்மா அப்புறம் ஒரு வார்த்தை வேறு சொல்கிறாங்க, என் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் அவனே வந்தானு. அம்மா நீ கற்றுக் கொடுத்து தான் வந்தான். அந்த விஜய் சேதுபதி சார் அதில் அட்ரஸ் பண்ணார். ஆமாம், விஜய் சேதுபதி சார் இது ஒரு விஷயத்த சொன்னார். அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு சௌந்தர்யா கிட்ட போயிட்டு அவர் நின்று பேசுவார். ஏன்னா அவருக்கு சௌந்தர்யாவை ரொம்பவே பிடிக்கும் முத்துக்குமாருக்கு. அங்கே போய் நின்று பேசுவார், கப்பையும் அப்படி ஷேர் பண்ணி பேசும்போது அப்போ சொல்லுவார், இன்னுமா ட்ராமா பண்ணுறீங்க, இன்னும் இதுலேயும் ஸ்ட்ராட்டஜி போடுறியா முத்து அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. அதுதான் உண்மை. இவன் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தன்னை இயலாதவன் போல காட்டிக்கிட்டு ஆனால் அவனுக்கு எல்லாமே இருக்குன்றது தான் உண்மை. பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சூப்பராக உடைச்சாங்க, அவன் முகத்தறியை கிழிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு வர ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000 6000 7000ன்னு அதை ஏற்கனவே பிக் பாஸ்லேயே காமிச்சிருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எளிமையான குடும்பம், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சப்பாட்டு பாடி மேலே வர்றது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. ஆனால் இவன் எவ்வளோ ஷோ பண்ணியிருக்கிறான், எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கான், என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லாம் போட்டுருக்கீங்க பின்னாடி, அப்போ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் இன்றைக்கி வேலை பார்க்குறீங்கிறது தான் உண்மை. ஆமாம், அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவருக்கு இருக்கிறதுனால தான் இவர் எதுவுமே பண்ணலைங்க. நிஜமாக மனசாட்சியை தொட்டு எல்லாருமே பேசுனாங்கன்னா இவர் உள்ளே உழைப்புன்னு வாய் சவடால் பேசியிருக்கிறாரே தவிர வேறு எதுவும் அவர் என்ன சொல்கிறது, நான் இப்படின்றது எதையுமே சொல்லிக்கல. இன்னும் கேட்டால் நான்
நான் வந்து இப்போது அரசியல் மேடை பேச்சிலலாம் நான் பேசியிருக்கிறேன், அது மாதிரி உண்மைகள்லாம் எதுவுமே இவர் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொன்னார்னா இவர் ஃபேமஸாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு பர்சன் மாதிரி தானே தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியும்ல. இவ்வளோ தூரம் சொல்ல அவங்க அம்மா எதுவுமே பேசலை இல்லைங்க அப்படின்னு. அவன் மோட்டிவேஷன் கிளாஸே எடுத்துருக்கிறான், மோட்டிவேஷன் கிளாஸை பண்ணிட்டு இருக்கிறான், நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அப்போ அவனுடைய உண்மைகளை மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு கப்புக்காக ஒரு வேலை பார்த்து அது வந்து மேலிடத்து ப்ரெஷர்லாம் நம்ம இந்த கேள்விப்பட்டு போல நம்ம அந்த சினிமாலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, மேலிடத்துலேருந்து உத்தரவு வருதுன்ற மாதிரி இருக்குது அவர் பண்ண விஷயங்கள். அது விஜய் டிவியாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும், எங்கேருந்து வந்தாலும் இது எத்தனை நாளைக்கு இந்த சப்போர்ட்டில் இது பண்ண முடியும்? தன்னோட தனித்திறமையால் ஒருத்த முன்னுக்கு வரலைன்னா மற்றவங்களோட சப்போர்ட்டில் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும்? அது மாதிரி தான் இப்போ வந்து இவரோட அந்த கப்பு ஜெயித்த விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவ்வளோ நாள் இவர் பொய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தார். ஆதாரபூர்வமாக இவ்வளோ விஷயங்கள் வெளியில் இருக்குது. ஒருத்த வந்து இவ்வளோ விஷயங்கள் வெளியில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே வந்து நான் ஒன்றும் இல்லாதவன், நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும். ஏண்டா ஏற்கனவே முன்னுக்கு வந்துட்டேன், இன்னுமா இதை தான் சௌந்தர்யாக்க பயங்கரமாக அதுதான் அந்த பொண்ணு ஒரு வேர்டில் அதுக்கு பேச தெரியல. ஆனால் ஒரு சில வார்த்தைகளாலேயே அவன் கேரக்டர் என்னன்றதை நிறைய சொல்லிடுவான். இவன் சீரியஸாக பேசுறதுனாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவன் பொய் சொல்கிறான், அதனால் அவளுக்கு சிரிப்பு வருது. ஏண்டா டே எவ்வளோ தான் பொய் சொல்லுவேடா முத்து, உன்னோட அந்த பேச்சு தான் முத்து, நீ இப்படி பேசி தான் மற்றவங்கள இது பண்ணுறன்னா அதே தான் உண்மை. இப்போ பேசி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி இவன் பாருங்களா இல்லைம்மா, இவன் பண்ண கூட பரவாயில்ல. அவங்க அம்மாவும் ஆமாம் ஏதோ சொல்லுவாங்களே ஒன்றும் தெரியாத மாதிரி கிராமம் அப்படின்னும் போது ரொம்ப இரிட்டேட் ஆகுதுங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஏமாந்தவங்களும் கிடையாது, நகரத்தில் இருக்கிறவங்கலாம் ஏமாத்துறவங்களும் கிடையாது. இன்னும் கேட்டால் நகரத்தில் இருக்கிற நகரவாசிகள் தான் ஏமாந்தவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. இந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனோட சூதுவாது தெரியாது, ஏமாந்துருவாங்க. உடனே அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டால ஏமாந்துருவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்கள ஏமாற்றவே முடியாது. அப்படி தான் இந்த முத்து வந்து ஒரு முத்து தான். ஆமாம், பயங்கர ஷார்ப்பு பாருங்க. அவனை பற்றி பேசினா நமக்கே டென்ஷன் ஆகிடும். அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த விஜய் சேதுபதி சார் வந்து அப்போ வந்து அட்ரஸ் பண்ணி அந்த பொண்ணு கேள்வி கேட்டதில் நம்ம ரியா கேள்வி கேட்டது, அதுக்கு ஒன்று என்ன பண்ண விஷால் எடுத்துக்கினாரு. விஷால் ஏன்னா விஷாலும் ஃபுல் ரெக்கமெண்டேஷன் தான். யாருங்க அந்த சீரியலு உள்ள இருக்கிற ஆளு ஹெட்டு விஷால் ஜாக்லின் இவங்க 2 பேருமே பயங்கரமாக வந்து விஜய் டிவியோட ரெக்கமெண்டேஷனில் தான் இருக்கிறாங்க. அதுவும் விஷாலுக்கு பயங்கர ரெக்கமெண்டேஷன். விஷால் அப்புறம் ஸ்டேஜில் சொல்லும் போது இன்னும் நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்கோம். இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம். விஷாலுக்கு தான் அந்த ரன்னரப்பாக கொடுக்கறதுக்கு ஐடியா இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. நம்ம கூட அது ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஆனால் அது உண்மைன்றது இன்னும் ஆதாரபூர்வமாக அவன் வாயாலேயே அவனே சொல்ல, அதாவது உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளிப்பட்டே தீரோன்றது லேட்டாகும்போது எல்லாருக்கும் ஒரு முடிவு பண்ணி ஒரு கப்பு கையில் கொடுத்துட்ட பிறகு அது லேட்டாக வருது. அது முன்னாடி தெரிஞ்சதுன்னா அந்த கப்புக்கு அவன் எலிஜிபிள் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருந்தாலும் இப்போ இந்த கப்பு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் இவங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் கொடுத்துருந்தா கூட மக்கள் மனசில் அவங்க அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அங்கே ஃபெயிலியர் ஆயிடுறாங்களா, அந்த கப்போடு முடிஞ்சிடுது இல்லை அவங்களோட. இப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஆக்சுவலி அந்த பொண்ணு கேள்வி கேட்டது சாஞ்சனா பற்றி தான் கேள்வி கேட்டாங்க. ஆனால் இவர் வந்து விஷாலுக்கு மேலே போயிட்டாருங்க. ஆனால் சாஞ்சனாக்கு தான் 3 வாய்ப்பு கொடுத்து அது வந்து எதுக்கு வருது? ஏன்னா அந்த மகாராஜா ஒரு படத்தில் நினச்சது இல்லையா, அப்பா டேடி வெளியே சொன்னால் வைக்க கேளுங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி வேலை பார்த்துது. ஆனால் விஜய் சேதுபதி சாரும் இன்னொன்று சொல்கிறாரு, இல்லை இனிமேல் வந்து 9வது சீசன்லாம் வந்தால் யாரும் இந்த சேனல் உள்ளே இருக்கிறவங்களாம் வானா வெளியாட்களை தான் நம்ம எடுத்துன்னு வந்து வேலை பார்க்கணும்னு அது ரொம்ப உத்தமமான பேச்சா இருந்தது. பார்த்துக்கலாம். ஏன்னா இவர் வந்து இவருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யார் அந்த பொண்ணு பேர் சொன்னால் கோவம் வருது. அது வந்து சைத்தான்னு சொல்லலாம், சாஞ்சனா இல்லை, அது சைத்தான், அது குட்டி சாத்தான். அதெல்லாம் கூப்பிட்டு 3 வாட்டி உள்ளே கூப்பிட்டு அளவுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அது வேற அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு வந்து மோட்டிவேஷ்னல்லாம் ஸ்பீச்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு உள்ளே வந்த ஒரு குழந்தை அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துகிறார். அது குழந்தை கிடையாதுங்க, ஃபுல்லாக வன்மம். அது சுனிதா அப்புறம் இந்த ஆனந்தி பயங்கரமான வன்மம். எப்படிங்க இந்த தமிழ் வந்து கரெக்டாக பேசுறதுனால இவங்களோட அந்த கெட்ட
குணங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுருமா? அப்போ தமிழை வந்து நீங்கள் ஒரு கேடயமாக உங்களை பாதுகாக்கிற, உங்களுடைய தவறுகளை பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ தமிழ் பேசுகிறவங்களெல்லாம் எப்படி நம்புறது? தமிழ் இத்தனைக்கும் எல்லாரையும் வாழ வைக்கும், தமிழை பேசினவங்க என்றைக்குமே கீழே விழமாட்டான்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை இப்போ வர வர வந்து இந்த தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தாலே நம்மளும் ஒரு தமிழனாக இருந்து இன்னொரு தமிழ் பேசுகிறவங்கள நம்ம இப்படி சொல்கிறோமேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் உண்மை அது தானே. உண்மை அதுன்னும் போது நம்ம சொல்லணும், இந்த தமிழை வச்சு இத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்கன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. மஞ்சரியாக இருக்கட்டும், ஆனந்தி மஞ்சரி கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம் போல இருக்குதுங்க. ஆனந்திலாம் ஃபுல் வன்மம்ங்க, வன்மப்பா அப்படி இருக்குது. அதை பார்த்தாலே அவங்க சிரிக்கிற சிரிப்பில் போலி, ஆமாம் பேச்சில் போலி, இவங்கெல்லாம் எப்படி இந்த தமிழை வச்சு யூஸ் பண்ணுறாங்க? நிஜமாக இவங்களுக்கு அந்த கட்டுறது அந்த தமிழை வந்து இது மாதிரி என்ன அவங்கள சொல்கிறதுன்னு எனக்கே புரியலங்க. கோபம் தான் வருது. அந்த முத்துக்குமரனும் சரி, தமிழை வச்சு ஏமாத்துறதுக்கு நீங்கள்லாம் ஒரு அடையாளமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்போ இனிமேல் தமிழ் பேசுகிறவனா நம்பக்கூடாதுன்னே தோணுதுங்க. உண்மை சொல்லணும்னா அதுதாங்க. ஏன்னா எல்லாரும் தாய்மொழி தமிழ் மொழி பற்று அறிவு சிந்தனை எல்லா விஷயங்கள்லையும் நம்ம செயல்படுறோம். ஆனால் இவங்க என்னென்னா இதை வச்சு அந்த நயங்களை வச்சு வேறு மாதிரி பார்த்து வேறு மாதிரி மேனிபுலேட் பண்ணுறான். இதை சூப்பராக சொல்லிச்சு. ஆனால் அந்த மேடையில் அந்த சௌந்தர்யா சொன்னது எப்படின்னா ஸ்லிப்பர் ஷாட் தாங்க. அப்போ அவங்க பையன் வந்து ஃபுல்லாக மண்டே கழுவுவான்ச்சு. உடனே அந்த அம்மா வந்து டைலாக் சொல்லுது, அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு. ஆனால் ஓவரால் என்ன உண்மை பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு கம்பெனிக்கு ஜிங்க் செக் போடுறது தான் தேவை. அதில் வந்து கண்டிப்பாக பக்காவாக போடுவாங்க யாருன்னா முத்து. ஏன்னா நேற்று வந்து அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க, அழகாக வந்து இப்போ விஜய் விஷாலாவது அந்த ட்ரம்ஸில் வாசித்தான், முத்து எங்கே தூக்கி உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது, அந்த நாயனமா அதை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே இருப்பான். அப்படியே திலாலா மோகனாமல்ல பார்த்தா ஆள் மாதிரியே இருக்கிறான். அப்படி தான் இருக்குது முத்துவை சொல்லணும்னா. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிளான் பண்ணி வேலை செய்யலாம். இவங்களுக்கெல்லாம் இப்படி கேமுக்குள்ளே இவங்களெல்லாம் அனுப்பக்கூடாதுங்க. நம்ம அந்த ஸ்குவிட் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று பார்க்குறோம் பாருங்கள், அதுக்குள்ளே இவங்களெல்லாம் தள்ளணும். இது மாதிரி ஒரு மொழியை வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயங்களை வச்சு தன்னோட திருட்டுத்தனத்தை மறைச்சிக்கிட்டு இது மாதிரி விளையாடுறவங்கள இது மாதிரி ஸ்குவிட் கேமுன்ற கேம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தள்ளி விடணும். இப்போ தைரியமாக தான் இப்போ விளையாடுங்கடா பார்க்கலாம் சொன்னால் சுற்றுவாங்க அப்படின்னு இருக்கணும். அப்படி பார்த்தானா எத்தனை பேர் விட்டாலும் அவங்கள சுற்றி தள்ளும் அந்த கேமு. அப்படி தான் இருக்குது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா எல்லாம் போலியானவர்கள் தாங்க இன்றைக்கி வாழறாங்க. உண்மையானவங்களாம் வந்து ஆளே இல்லாமல் போயிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. எதுக்கு இந்த விஷயத்துக்கு ஏன் முழுக்க நாங்கள் பேசுகிறோம், மன வலியோடு பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்னா இதை மாதிரி நிறைய பேர் வந்து தன்னோட ஒரிஜினாலிட்டியை மறைச்சிக்கிட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஒரிஜினாலிட்டியை மறைச்சிக்கிட்டு மேலோட்டமாக போலித்தனமாக நம்ம கூடவே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய குடும்பத்திலேயே அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பாருங்கள், நேற்று ஜாக்லின் மனசு நொந்து சொன்னது வந்து அவங்க மற்றவங்கள சொல்லியிருக்கணும். மஞ்சரி அண்டு ஆனந்தியை தான் அவங்க நிஜமாக அதை கண்டிப்பாக நல்லா உற்று நோக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் அவங்க தப்பாக வந்து ஜெஃப்ரியும் சத்யாவும் சிரித்ததை பற்றி அவங்க நினைக்க, ஜெஃப்ரி சத்யா அதுக்காக சிரிக்கலைங்க, இது மாதிரி போலியாக அழுகிறாங்க பார்த்தீங்களா மற்றவங்கெல்லாம், அதை நினச்சி தான் அவங்க சிரிச்சானுங்க. இதுங்களெல்லாம் பார்த்தாலே காமெடியாக இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் ஒரு காமெடியாக இருக்குது. அவங்க ரொம்ப வராத அழுகையை வர வச்சு, ஏன்னா ஜாக்லின் உண்மையே உள்ளே ஒழுங்காக உட்காந்துருக்கோம். அதை வந்து ஆனந்தியும் அந்த மஞ்சரி அந்த சுனிதா 3 பேரை வந்து வேறு மாதிரி மேனிபுலேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிங்க. அவங்களுக்கு என்னென்னா அவன் பக்கத்தில் உட்காரணும் அப்படி பிளான் பண்ணேன். ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு யாரும் பிளான் பண்ணல. இதை வந்து ஜாக்லின் இதுக்கப்புறமா உணர்ந்து யார் உண்மையான ஃப்ரெண்டு இருந்து தெரிஞ்சால் அது போதுங்க. ஆமாம், அதனால தான் இப்போ சொல்ல வரோம். இப்போ ஜாக்லின் எவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதாங்க பாருங்கள். நினச்சிருப்பாங்க, மனசுலாம் அவங்களுக்கு வலிச்சிருக்க. கூட இருக்கிறவங்களே நம்பி போய் இவங்க தான் சௌந்தர்யா கூட கட்டி பிடிச்சி இந்த பொண்ணு இது பண்ணலை, போயிட்டு மஞ்சரியை கட்டி பிடிக்கிறது என்ன, ஆனந்தி சுனிதாவெல்லாம் கட்டி பிடிச்சி அழறது என்ன, அதுக்கு தேவைதான். ஏன்னா வினையர்த்தவன் வினையர்ப்பான். அதுதான் வந்து நம்ம ஜாக்லின் சொல்லணும். அதனால் இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளவே இது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் உடையவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு விரோதமாக, நம்மளுக்கு ஒரு பகையாளியாக உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த கேமில் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரோன்றது தான் நம்மளோட கேமாக இருக்குது. அதனால் நம்மளோட கேமை எல்லாருமே மனசில் வச்சுங்க. நம்ம யார், நம்ம எதுக்காக இருக்கோம், நம்மளோட
குடும்பம், நம்மளுடைய எல்லா கணவன்மார்களுக்கும் மனைவி, மனைவிக்கு கணவன், அந்த பிள்ளைங்க. இதுதாங்க. எத்தனை உறவுகள் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு சர்டன் பீரியடில் வந்து போலியாக தான் நம்ம கூட பழகிறத நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இந்த கேமில், இந்த லைஃபோட கேமில் நம்ம எப்படி விளையாடுறோம், அதே நேரத்தில் நம்மளை அந்த அறம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்து நம்ம எப்படி பயணிக்கிறோம், அதை எப்படி நம்ம எப்படி இதில் பரிணமிக்கிறோம், நம்மளை எப்படி மெருகேற்றிக்கிறோம் அப்படின்றது தாங்க. நம்ம ஏன்னா ஒரு சாதாரணமாக எல்லார மாதிரியும் இருந்துக்கிட்டு எல்லார பற்றியும் பேசிக்கிட்டு புரளி பேசிட்டு பின்னாடி பேசுறது அப்படி இல்லை. உங்களுக்கு ஃபேமிலியில் அது மாதிரி கூட இது மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ இதை எடுத்துக்குங்க. தப்பு பண்ணாங்கன்னா அதை முன்னாடியே பேசுனா ஒன்று அவன் திருந்துவான், அவன் திருந்தலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருத்துவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அப்படியா நம்ம அக்காவோ தங்கச்சி இதுமாரி திருந்தலையா, சரி நம்ம ஒதுங்கி வச்சுட்டு நம்மளோட கேமை நம்ம விளையாடணும், நம்ம முன்னுக்கு வர்றது தான் பார்க்கணும். ஸோ இது மாதிரி முதுகில் குத்துற விஷயங்கள், நிறைய அவமானங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற ஒவ்வொரு பிளேயர்ஸாக தான் நம்ம வந்து இந்த உலகத்திலேயே நம்ம அப்படி தான் பார்க்கணும். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து நம்ம ஒவ்வொருத்தருமே நேர்மையாக இருக்கிறவங்க கட்டாயமே ஜெயிக்க முடியுன்றது தான் இதனோட தாற்பயமாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அதை தான் நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் நம்ம மோட்டிவேஷ்னலாக நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தினமுமே வந்து யூடியூப்பில் பேசலாம். பிக் பாஸ் போனால் போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட பிக் பாஸ் வந்து நம்மளை படைத்த இறைவன், அவருக்கு நம்ம எப்படி நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழ்க்கையில் என்ன மாதிரி சாதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து சாதனை படைத்து நம்ம எதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வெற்றியை நம்ம நிர்ணயிக்கிறோன்றதை பற்றி நம்ம பேசலாம். சரி, இப்படி ஒரு வழியாக வந்து நான் ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, இது முடிச்சிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 9 வருது. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கொண்டாட்டம். ஆனால் 9ல் ஒன்று சொல்லியிருக்காரு, பிக் பாஸ் 9 நவரசம் அப்படின்னாரு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, இனிமேல் வந்து இந்த விஜய் டிவியோ மற்ற எந்த சேனல்லையோ இல்லாத ஆட்களை, புது நபர்களை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.